வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான நல்லா சூப்பராக வெயிட் போடுறதுக்கும் குழந்தைங்களுக்கு புரோட்டீன், கால்சியம், இரும்புச்சத்து எல்லாமே அதிக அளவில் கிடைக்கிறதுக்குமான ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸ் டைமில் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். டின்னருக்கு மட்டும் இதை கொடுக்கக்கூடாது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங் தால் எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங் தால் ராகி ஹல்வா. இது நார்த்தில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க அடிக்கடி கொடுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நம்ம ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச மூங் தாலை இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது நல்லா குலைவாக வேக வச்சுக்கணும். நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் போட்டு கூட நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு அந்த மூங் தால் இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துட்டுருக்கு. அதுவே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும். ஏன்னா ராகி மாவும் நமக்கு நல்லா வெந்து வரணும் இல்லையா. ராகி நார்மலாகவே தண்ணி நிறையா எடுக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது கூட குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ஹல்வா அப்படின்னாலே அதில் நட்ஸ் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் இல்லையா. நட்ஸ் பவுடர் நான் துருப்பி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி இதெல்லாம் நீங்கள் நட்ஸ் பவுடர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதெல்லாமே நல்லா வெந்து வரும்போது அந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஊட்டுற அந்த சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் குழந்தைங்களுக்கு நார்மலாகவே நல்லாவே வெயிட் போடும். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காகவும் இரும்புச்சத்து, அதுக்கப்புறம் கால்சியம், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கிறதுக்காகவும் சேர்த்துறது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குலைவாக அழகாக குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.